வணக்கம். 19 24 மாத குழந்தைகளுக்கான சைவ உணவுகளின் செய்முறை குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது கலோரி தேவைகள், சில சத்துள்ள சைவ உணவுகளின் செய்முறை. இந்த வயதில் குழந்தைகள் மற்ற குடும்பத்தினரைப் போல் அதே உணவை உண்ண தயாராக இருக்கின்றனர். கூடுதல் உணவுடன் சேர்த்து குழந்தைகளுக்கு 2 வயது வரை தாய்ப்பாலும் கொடுக்கப்பட வேண்டும். இக்காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு நாளொன்றுக்கு 550 கலோரி சக்தி தேவைப்படுகிறது. இந்த வயது குழந்தைகளுக்கு 1 கப் உணவானது கொடுக்கப்பட வேண்டும். 1 கப் உணவானது 250 மில்லிலிட்டர் அல்லது 16 மேசைக்கரண்டி ஆகும். இதை ஒரு நாளைக்கு 5 முறை கொடுக்க வேண்டும். இப்பொழுது உணவின் செய்முறையை தொடங்குவோம். முதல் உணவு காண்டவி. இந்த உணவை தயாரிக்க உங்களுக்கு தேவையானவை: 1 மேசைக்கரண்டி வறுத்த கடலை மாவு, 50 கிராம் தயிர், 1 மேசைக்கரண்டி உதிர்த்த பனீர், 1 மேசைக்கரண்டி ஆவியில் வெந்த காலிஃப்ளவர், 1 தேக்கரண்டி வேர்க்கடலை பொடி. மேலும் தேவையானவை: 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/4 தேக்கரண்டி சீரக பொடி, 1/4 தேக்கரண்டி மிளகாய் பொடி, 1/4 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, 1 தேக்கரண்டி நெய், 2 சிட்டிகை உப்பு. காண்டவிக்கு உள்ளே வைப்பதனை எப்படி செய்வதென்று இப்பொழுது பார்ப்போம். உதிர்த்த பன்னீர், ஆவியில் வெந்த காலிஃப்ளவர் மற்றும் வேர்க்கடலை பொடியை நன்கு கலக்கவும். ஒரு வாணலியில் 1/2 தேக்கரண்டி நெய்யை சூடாக்கவும். கலந்த கலவையை இதில் 5 - 7 நிமிடங்கள் வதக்கவும். சீரகப்பொடி, மிளகாய் பொடி மற்றும் 1 சிட்டிகை உப்பை சேர்க்கவும். இதை நன்கு கலந்து குறைந்த தீயில் 4 - 6 நிமிடங்கள் சமைக்கவும். உள்ளடைப்பு தயாராகிவிட்டது. ரோல்களை தயாரிக்க தயிரை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளவும். இதில் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது மற்றும் சிறிய அளவு தண்ணீரை சேர்க்கவும். 1 சிட்டிகை உப்பை சேர்த்து நன்கு கலக்கவும். வறுத்த கடலை மாவை இதில் சேர்த்து நன்கு கலக்கவும். இதில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளவும். இப்பொழுது இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி 5 - 7 நிமிடங்கள் சமைக்கவும். ஒரு கெட்டியான விழுதாகும் வரை அதை தொடர்ந்து கிளறவும். மாவில் கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு பெரிய தட்டின் பின்புறத்தில் 1/2 தேக்கரண்டி நெய்யை தடவவும். சிறிது அளவு மாவை தட்டின் மீது மெல்லியதாக ஊற்றவும். இது காண்டவி என்று அழைக்கப்படுகிறது. இந்த காண்டவியை சிறிது நேரம் ஆறவிடவும். உள்ளே வைக்கும் கலவையை மெல்லிய அடுக்காக இதன் மீது வைக்கவும். அடுத்து காண்டவியை சம அளவு கீற்றுகளாக வெட்டவும். பின் ஒவ்வொரு கீற்றுகளையும் மென்மையாக ரோல்களாக்கவும். காண்டவி தயாராகிவிட்டது. இரண்டாவது உணவு வரகு தோசையுடன் சூரியகாந்தி விதைகள் சட்னி. இதை செய்ய நமக்கு தேவையானவை: 15 கிராம் வரகு, 15 கிராம் உளுந்து, 15 கிராம் வறுத்த சூரியகாந்தி விதைகள், 1 மேசைக்கரண்டி துருவிய தேங்காய். மேலும் தேவையானவை: பொடியாக நறுக்கிய 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய், 1/2 எலும்பிச்சை பழச்சாறு, 1/2 தேக்கரண்டி நெய், 2 சிட்டிகை உப்பு. செய்முறை: வரகு மற்றும் உளுந்தை கழுவி நீரில் 7 - 8 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். ஊறிய பின் அதை ஒரு மிக்சர் அல்லது உரலில் மென்மையான விழுதாக அரைக்கவும். நொதிப்பதற்காக இந்த மாவினை 8 - 9 மணி நேரம் ஓரமாக வைக்கவும். மாவு நொதித்ததும் 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். அடுத்து தவாவில் நெய்யை சூடாக்கவும்.
தவாவில் ஒரு கரண்டி மாவை ஊற்றவும். மாவை வட்ட வடிவில் பரப்பவும். இதை 2-3 நிமிடங்கள் இருபுறமும் சமைக்கவும். வரகு தோசை தயாராகிவிட்டது. சட்னியை செய்வதற்கான முறையை இப்பொழுது கூறுகிறேன். வறுத்த சூரியகாந்தி விதைகள் மற்றும் துருவிய தேங்காயை எடுத்துக்கொள்ளவும். ஒரு பச்சை மிளகாய், தக்காளி மற்றும் ஒரு சிட்டிகை உப்பை சேர்க்கவும். ஒரு மிக்சர் அல்லது உரலில் மென்மையான விழுதாக அரைக்கவும். ஒரு கிண்ணத்தில் இதை எடுத்துக்கொள்ளவும். அரை எலுமிச்சை பழச்சாற்றை பிழிந்து நன்கு கலக்கவும். சூரியகாந்தி விதைகள் சட்னி தயார். தோசையுடன் இதை பரிமாறவும். நமது 3வது உணவு எள் மற்றும் முருங்கை இலை கட்லட்டுடன் தயிர் குழம்பு. தேவையான பொருட்கள்: ஒரு மேசைக்கரண்டி எள் பொடி, ஒரு மேசைக்கரண்டி வறுத்த கடலை மாவு, 20 கிராம் கழுவிய முருங்கை இலைகள், 100 கிராம் தயிர், 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள். மேலும் தேவையானவை: 1/4 தேக்கரண்டி சீரகம், 1/4 தேக்கரண்டி கடுகு, 7-8 கருவேப்பிலை, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு தேக்கரண்டி நெய். செய்முறை: ஒரு தவாவில் எள்ளை எண்ணெய் சேர்க்காமல் பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். அது ஆறிய பின் ஒரு உரலை பயன்படுத்தி மென்மையான பொடியாக அரைக்கவும். அடுத்து ஒரு தவாவை சூடாக்கி அதில் முருங்கை இலையை சேர்த்து 5 நிமிடங்கள் வதக்கவும். ஒரு தட்டில் இதை எடுத்துக்கொள்ளவும். வதக்கிய இலையில் எள்ளின் பொடியை சேர்க்கவும். அதனுடன் வறுத்த கடலை மாவு, மஞ்சள் பொடி மற்றும் ஒரு சிட்டிகை உப்பை சேர்க்கவும். நன்கு கலக்கவும். சுத்தமான கையினால் சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து மாவை பிசையவும். பின் மாவினை 2 பந்துகளாக்கி கட்லட்டுகளாக தட்டவும். அடுத்து தவாவில் அரை தேக்கரண்டி நெய்யை சூடாக்கவும். இந்த தவாவில் கட்லெட்டுகள் இருபுறமும் வேகும் வரை சமைக்கவும். பின்னர் பயன்பாட்டிற்காக இதை ஓரமாக வைக்கவும். அடுத்து கிரேவியை தயார் செய்வோம். ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் அரை தேக்கரண்டி நெய்யை சூடாக்கவும். சீரகம், கடுகு மற்றும் கருவேப்பிலையை அதில் சேர்க்கவும். அவை பொரிய ஆரம்பித்ததும் தயிர் மற்றும் மஞ்சள் பொடியை சேர்க்கவும். இதை 5 நிமிடங்களுக்கு சமைக்கவும். கிரேவி தயாரானதும் எள் கட்லட்டுகளை இதில் சேர்க்கவும். இதை குறைந்த தீயில் 3-5 நிமிடங்கள் சமைக்கவும். தயிர் கிரேவியில் எள் மற்றும் முருங்கை இலை கட்லட்டுகள் தயார். அடுத்த உணவு திணை புலாவ். தேவையான பொருட்களை இப்பொழுது பார்ப்போம். ஒரு மேசைக்கரண்டி ஊற வைத்த திணை, ஒரு மேசைக்கரண்டி முளைக்கட்டிய காராமணி, 50 கிராம் தயிர், 2 தேக்கரண்டி வேர்க்கடலை பொடி, 4 தேக்கரண்டி துருவிய கேரட், ஒரு சிறிய நறுக்கிய வெங்காயம். தேவையான மசாலாக்கள்: 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/4 தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள், 1/4 தேக்கரண்டி சீரகப்பொடி. தேவையான மற்ற பொருட்கள்: 7-8 கருவேப்பிலை, ஒரு சிட்டிகை உப்பு மற்றும் ஒரு தேக்கரண்டி நெய். தொடங்குவதற்கு முன் முளைக்கட்டுதலுக்கான செய்முறையை விளக்குகிறேன். காராமணியை கழுவி 7-8 மணி நேரம் நீரில் ஊற வைக்கவும். பின்னர் ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி நீரை வடிகட்டவும். நீர் அனைத்தும் வடிந்ததும் ஒரு சுத்தமான பருத்தி துணியில் அதை கட்டவும். முளைக்கட்டுதலுக்காக ஓரமாக வைக்கவும். உணவை இப்பொழுது செய்ய தொடங்குவோம். ஒரு பிரஷர் குக்கரில் நெய்யை சூடாக்கவும். வெங்காயம் மற்றும் கருவேப்பிலையை சேர்க்கவும். 4-5 நிமிடங்கள் குறைந்த தீயில் வதக்கவும். பின் முளைக்கட்டிய காராமணி, திணை, கேரட் மற்றும் தயிரை சேர்க்கவும். பின் அனைத்து மசாலாக்கள் மற்றும் உப்பை சேர்க்கவும். நன்கு கலக்கவும்.
1 கப் நீர் சேர்த்து மீண்டும் கலக்கவும். 4 to 5 விசில் வரும் வரை பிரஷர் குக்கரில் சமைக்கவும். திணை புலாவ் தயாராகிவிட்டது. இந்த அனைத்து உணவுகளிலும் புரோட்டீன், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்கள் நிறைந்துள்ளன. மேலும் இதில் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் ஜிங்க் நிறைந்துள்ளன. மேலும் இதில் உள்ளவை கால்சியம், மெக்னீசியம், அயன் மற்றும் சல்பர். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு இவ்வுணவுகளை தினமும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.